10ஆம் வகுப்பின் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். 1. 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த இயக்கங்களை 2 வகையாக பிரிக்கலாம். 1. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் ஆகிய மூன்றும் ஒரு வகையான சீர்திருத்த இயக்கங்கள் ஆகும். 2. ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் ஆகிய மூன்றும் சமயம் புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்களாகும். 2. சமூகத்தில் உள்ள ஒடுக்குமுறை சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளை மேற்கொண்டவர்கள். புனேவில் உள்ள ஜோதிபா பூலே, கேரளாவில் உள்ள நாராயணகுரு ஐயங்காளி, தமிழ்நாட்டில் உள்ள ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர் ஆகியோர் ஒடுக்குமுறை சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளை மேற்கொண்டவர்களாவர். 3. பிரம்ம சமாஜம் எங்கு, எந்த ஆண்டு, யாரால் நிறுவப்பட்டது? பிரம்ம சமாஜமானது வங்காளத்தில் 1828ஆம் ஆண்டு ராஜாராம் மோகன் ராயால் நிறுவப்பட்டதாகும். 4. ராஜாராம் மோகன் ராய் புலமை பெற்றிருந்த மொழிகள் வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் ராஜாராம் மோகன் ராய் புலமை பெற்றிருந்தார். 5. தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்த ஆண்டு 1829ஆம் ஆண்டாகும். 6. சதி ஒழிப்பு சட்டத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய் ஆவார். 7. 1828ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய் ஆவார். 8. கல்கத்தா கோவிலில் எந்த மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என எழுதி வைத்தவர் ராஜாராம் மோகன் ராய் ஆவார். 9. ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எய்திய ஆண்டு 1833ஆம் ஆண்டாகும். 10. பிரம்ம சமாஜத்தை ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு வழிநடத்தியவர் தேவேந்திரநாத் தாகூர் ஆவார். 11. கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஆவார். 12. கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு 1857ஆம் ஆண்டாகும். கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி இந்திய பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பை உருவாக்கினார். 13. கேசவ சந்திர சென் தனது 14 வயது மகளை இந்திய இளவரசனுக்கு திருமணம் செய்தபோது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி உருவாக்கிய இயக்கம் சாதாரண சமாஜ் என அழைக்கப்பட்டது. 15. சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது நமது மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆவார். 16. 1856ஆம் ஆண்டு மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட முக்கிய காரணமாக இருந்தவர் விதவை மறுமண சட்டம் இயற்ற முக்கிய காரணமாக இருந்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆவார். 17. முதன்முறையாக திருமண வயதை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1860ஆம் ஆண்டாகும். 18. திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட பெருமை ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையே சேரும். 19. திருமண வயது சட்டம் மூலம் 1860இல் 10ஆகவும் 1891இல் 12ஆகவும் 1925இல் 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. 20. பிரார்த்தனை சமாஜம் எங்கு, எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பிரார்த்தனை சமாஜமானது பம்பாயில் 1867ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதாகும். 21. பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மராம் பாண்டுரங் ஆவார். 22. பிரார்த்தனை சமாஜத்தின் மேன்மை மிக்க இரு உறுப்பினர்கள் R.C. பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே ஆகிய இருவரும் ஆவர். 23. விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே ஆவார். 24. பஞ்சாபில் 1875ஆம் ஆண்டு ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆவார். 25. சுவாமி தயானந்த சரஸ்வதியின் நூல் சத்யார்த்த பிரகாஷ் ஆகும். 26. வேதங்களுக்கு திரும்புவோம் என கூறியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆவார். 27. இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி என்னும் சுத்திகரிப்பு சடங்கை வகுத்து கொடுத்த இயக்கம் ஆரிய சமாஜமாகும். 28. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார். 29. ஜீவன் என்பதே சிவன் எனவும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார். 30. கல்கத்தாவிற்கு அருகே இருந்த தட்சணேஸ்வரம் என்னும் ஊரை சார்ந்த எளிய அர்ச்சகர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார். 31. ராமகிருஷ்ணா மிஷன் என்னும் அமைப்பை தொடங்கியவர் சுவாமி விவேகானந்தர் ஆவார். 32. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் சுவாமி விவேகானந்தர் என்றழைக்கப்பட்ட நரேந்திர தத்தா ஆவார். 33. சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் சொற்பொழிவு ஆற்றிய ஆண்டு 1893ஆம் ஆண்டாகும். 34. 1875ஆம் ஆண்டு மேடம் H.S. பிளாட் வாட்சகி மற்றும் கர்னல் H.S. ஆல்காட் ஆகியோரால் நிறுவப்பட்ட அமைப்பு பிரம்ம ஞான சபை. இது அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. 35. பிரம்ம ஞான சபை அமெரிக்காவிலிருந்து சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1886ஆம் ஆண்டாகும். 36. இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு மற்றும் இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றிய அமைப்பு பிரம்ம ஞான சபையாகும்.
37 ஹெச்.எஸ். ஆல்காட் மறைவுக்கு பின் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் ஆவார். 38 தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்தில் வழங்கப்பட்டதைப் போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் அன்னி பெசன்ட் ஆவார். 39 நியூ இந்தியா காமன்வெல் என்னும் செய்தித்தாள்கள் மூலம் பிரம்மஞான சபை கருத்துக்களை பரப்பியவர் அன்னி பெசன்ட் ஆவார். 40 1852 ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேவில் திறந்தவர் ஜோதிபா பூலே ஆவார்.